வெல்கம் டு உதயா விலாக்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா எருமை வெட்டி பாளையத்தில் இருக்கிற ராமர் கோவிலுக்கு தான். இந்த கோவில் சின்ன மலை மேல் அமர்ந்துள்ளது. மலை மேல் இருந்து பார்த்தால் அவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போ எங்க வந்திருக்குன்னா அருள்மிகு ஸ்ரீ கோதண்ட ராமர் கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். இது எங்க இருக்குதுன்னா புதிய எருமை வெட்டி பாளையத்தில் தான். வாங்க கோயிலை சுத்தி பார்க்கலாம். இந்த கோயிலோட நுழைவாயில். நாங்க போன டைம் கோவில் பூட்டி வச்சிருந்து. இந்த கோவில் லாட்டிக் ஸ்டோனால கட்டப்பட்டுள்ளது. அதே போல இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வரமுக்தீஸ்வரர் ஆலயத்திலும் லாட்டிக் ஸ்டோனால் கட்டப்பட்டுள்ளது. அந்த கோவில் வீடியோவும் மேல லிங்க்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அயோத்தியிலிருந்து இலங்கைக்கு வனவாசம் செஞ்சு கொண்டிருந்த போது இந்த இடத்தில் பார்த்துட்டு இந்த இடம் அழகாக இருக்கிறது நினைச்சு என்று இங்கே தங்கிட்டு போகலாம். பக்கத்துல இருக்கிற பொசஸ் தலை ஆற்றி பார்த்துட்டு சீதை நீராடி கொண்டிருந்த போது மகிஷாசுரன் என்று அரக்கன் தோன்றினாராம். இதை பார்த்து பயந்து ஓடி சென்று ராமர் இடது துடையில் அமர்ந்துள்ளார். இதனை தெரிந்து கொண்ட ராமன் ஏற்கனவே சிவபெருமானிடம் வரம் பெற்ற மகிஷாசுரன் பெண்களால்தான் தனக்கு அழிவு என்று உணர்ந்தாராம். சிவபெருமானிடம் வரம் பெற்றுள்ளனர். இதனை தெரிந்து கொண்ட ராமன் தான் அழித்தால் சிவபெருமான் வார்த்தை அவமதிப்பதென்று நினைத்து ஒரு கர்ப்பத்தை 4 புட்டு தூக்கி வீசினாராம். 4 திசையிலும் விழும் பட்சத்துல 4 திசையிலும் 4 அம்மன்கள் அவதரிச்சாங்க. 4 அம்மன்களும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுரன் அழிச்சாங்க. முந்தைய காலத்துல இந்த ஊர் பெயர் மகிஷாசுரம் மந்தனம். பிறகு மகிஷாசுரன் எருமை வடிவத்துல இருந்த மகிஷாசுரன் வெட்டிய வதம் செய்ததால இந்த ஊருக்கு எருமை வெட்டிய பாளையம் பெயர் வந்தது என்று சொல்றாங்க. கோயில்ல கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.